அதுக்கு நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா காஃபி பவுடர், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர். ஹர்ஷீஸ் இதோட கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். சுகர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது மிதமான சூடில் இருக்கிற தண்ணி, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது நம்ம காஃபியோட டிகாக்ஷன் ரெடி ஆகிடுச்சு. திக்கான நம்மளோட காஃபி டிகாக்ஷன் ரெடி ஆகிடுச்சு கோல்டு காஃபிக்கு வேண்டி. இப்போ நம்ம பிளெண்டிங் ப்ராசஸ் பார்த்துடலாம். நான் ஒரு பிளெண்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 கப்பு பால் சேர்த்துருக்கேன். நம்ம செஞ்சு வச்ச டிகாக்ஷன் அதையும் ஊற்றிடலாம். 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன். நம்மளோட கோல்டு காஃபி தானே, அதனால் ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆயிடுச்சு, காஃபி நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. பல ஐடியாஸ் இருக்கும். நான் என்னோடய ஐடியா யூஸ் பண்ணுறேன். என்னோடது ஹர்ஷீஸோட லிக்விட் சாக்லேட்டு. நம்மளோட அருமையான கோல்டு காஃபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து இந்த சம்மர் டைமில் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in the next video with another content.